திருநீறு யூடியூப் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை மேற்கு பகுதியில் மறைந்திருக்கும் 1000 ஆண்டு பழமையான சிவன் கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயிலை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நமது திருநீறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த 1000 ஆண்டு பழமையான சிவன் கோயிலை பற்றி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுருவானாய் போற்றி, குவளை கண்ணி கூறந்தான்க அவளும் தானும் உடனே காண்க. அரசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கடிய புகுந்து நின்று உடைக்கு என் பொய்யிருள் கடிந்தனை சுடரே, திரைபொறா மண்ணும் அமுதத்தன் கடலே புதுப்பெரும் உரை உரை சிவனே, உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யாகுன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். எல்லாம் அல்ல இயற்கையம்மையாக் கொண்டார் மிகு கற்பகாம்பாளுடனாய அருளரை எட்டீஸ்வர பெருமான் பொன்னார் திருவடிகளுக்கு வணக்கம். சித்தபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த திருத்தலமானது மேலான பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இங்க திருவேற்காடுல இருந்து ரொம்ப பக்கம், ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல வானகரத்துல நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த திருவார கல்யாண மண்டபம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 2 ரோடு பிரியும். அதுல லெஃப்ட் சைடு நீங்க திரும்பி வந்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு ஈஸியா வந்து சென்றலாம். இந்த ஆலயம் ரொம்ப பழமையானது. அர்த்த மண்டபமும் கருவறையும் தாண்டி மற்ற இருக்கிற அந்த மண்டபங்கள் 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பெரும்பிடுகு அப்படின்னு ஒரு மன்னனால கட்டப்பட்டது அப்படின்னு கல்வெட்டு சான்று இருக்கு. சென்னை அயனம்பாக்கத்தில் அமைந்துள்ள பழமையான சிவாலயம் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனுரை எட்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறத்தில் காட்சியளிக்கும் இந்த அழகான விநாயகர் சன்னதி மிகவும் அமைதியான மற்றும் சக்தி வாய்ந்த தலமாக விளங்குகிறது. முதலில் விநாயகரை தரிசித்து வணங்கினால் அனைத்து தடைகளும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இங்கு 1 நிமிடம் கண்களை மூடி வேண்டினால் மனம் நிறைவடையும் ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்கும். ஓம் விநாயகா போற்றி. இந்த திருக்கோவிலில் விநாயகர் சன்னதிக்கு பின்னால் அமைந்துள்ள இந்த சித்தர் ஜீவ சமாதி மிகவும் அமைதியான மற்றும் அதிர்வுகள் நிறைந்த இடமாக உள்ளது. இந்த சித்தர் இத்தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானை அடைந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். கோவில் அறங்காவலர்களால் இந்த இடம் மிகவும் சுத்தமாகவும் பக்தி உணர்வோடும் பராமரிக்கப்படுகிறது. இதனால் இந்த தலம் ஒரு ஆன்மீக சக்தி மையமாக மாறியுள்ளது. இங்கு வந்த பலர் கூறுவது மன அழுத்தம் குறைகிறது, கவலைகள் மெதுவாக மறைகிறது, மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது. சிலர் கூறுவதாவது இங்கு அமர்ந்து தியானம் செய்தால் ஒரு அதிர்வை உணர முடிகிறது என்று. அதுதான் சித்தரின் சக்தி என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள நந்தி பக்தர்களை வரவேற்கும் ஒரு தெய்வீக சின்னமாக உள்ளது. கோவிலுக்குள் செல்லும் முன் இந்த நந்தியை தரிசித்து வணங்கினால் மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும், பிரார்த்தனைகள் தெளிவாகும், ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த ஆலயம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானது. 12ஆம் நூற்றாண்டில் சோழர் பேரரசின் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது. சோழர்கள் கட்டிய கோவில்கள் அனைத்தும் கட்டிடக்கலை, ஆன்மீகம், தெய்வீக சக்தி ஆகியவற்றின் சங்கமமாக இருக்கும். அதேபோல் இந்த எட்டீஸ்வரர் கோவிலும் அந்த பாரம்பரியத்தை இன்று வரை தாங்கி நிற்கிறது. காலம் மாறினாலும் இந்த ஆலயத்தின் ஆன்மீக சக்தி குறையவில்லை என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆலயத்தின் மிகப்பெரிய சிறப்பு இது ஒரு சாதாரண சிவாலயம் அல்ல. இந்த தலம் தீய சக்திகளை நீக்கும், வாழ்க்கை தடைகளை அகற்றும், மன உறுதியை அதிகரிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. நாம் பார்க்கும்போது கற்பகாம்பாளுக்கு இடதுபுறத்தில் அமைந்துள்ள மஞ்ச நாகம் சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த நாக தெய்வத்தை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், வாழ்க்கையில் தடைகள் அகலும் என்று கூறப்படுகிறது. அடுத்து அருள்மிகு பைரவர் சன்னதி. பைரவர் என்பது சிவபெருமானின் காவல் தெய்வம். இங்கு பைரவரை வழிபட்டால் நேரத்தடை நீங்கும், வேலை தடை அகலும், பயம் மற்றும் எதிர்மறை சக்திகள் விலகும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் சன்னதியும் உள்ளது. சூரியனை வழிபட்டால் ஆரோக்கியம் மேம்படும்,
உடல் சக்தி அதிகரிக்கும், வாழ்க்கையில் ஒளி ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நாம் பார்க்கும்போது கற்பகாம்பாளுக்கு வலதுபுறத்தில் அமைந்துள்ள மாப்பிள்ளை விநாயகர். இந்த சன்னதி மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த விநாயகர் திருமணத்தடை நீக்கும் தெய்வம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருமணம் ஆகாதவர்கள் மனமாற வேண்டினால் விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் என்று பலர் அனுபவித்து கூறுகின்றனர். அடுத்து வள்ளி தேவயானையுடன் முருகன் சன்னதி மிகவும் அழகாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமைந்துள்ளது. முருகனை வழிபட்டால் துணிவு அதிகரிக்கும், அறிவு வளர்ச்சி பெறும், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த முருகன் சன்னதி பக்தர்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு. சிவபெருமான் சன்னதிக்கு வலதுபுறத்தில் அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், மணிவாசகர் பெருமாள் சன்னதிகள் அமைந்துள்ளன. இந்த மூவரும் சிவபக்தியின் உச்சநிலையை அடைந்தவர்கள். இவர்களை வணங்கினால் பக்தி அதிகரிக்கும், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், சிவபெருமானின் அருள் எளிதில் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. கற்பகாம்பாள் கருணையே வடிவானவ. அந்த கால் வந்து நம்ம இடது பாதம் வந்து தூக்கி அப்படி முன்னால ஓடி வர்ற மாதிரி தான் இருக்கும். எப்போதுமே அந்த இடது பாதத்துக்கு ஒரு சிறப்பு. நடராஜ பெருமான் இருந்தாலும் அது ஒரு குஞ்சித பாதம், தூக்கிய திருவடி. அந்த திருவடி ஏன் அப்படின்னு கேட்டா, யமனை 8 வச்சது அதுதானே, அந்த இதுதான். ஏன்னா ஒரு தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை கொண்டு போகும்போது ஒரு ஏதோ ரெண்டு இடிக்கிற மாதிரி வரும்னு வச்சுங்களேன். அப்போ அப்பாவோட தாய் தான் வேகமா போய் எடுப்பா. ஏன்னா அந்த தாய் அதே மாதிரி தானே அந்த அதே மாதிரி இங்க அம்மாவும் சிறப்பு தான். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா, இங்க திருமண தடை நீக்கிற ஒரு விநாயகர் இருக்கிற மாப்பிள்ளை விநாயகர் பேரு. இந்த சித்தர் வழிபாடு, சித்தரால் பூசிக்கப்பட்ட என் பெருமான். இங்கே ஒவ்வொரு மாதமும் நிறைமதி, இந்த மறைமதி, அதாவது பௌர்ணமி அமாவாசை தினத்தன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு சிறப்பு வழிபாடு நடக்கும். அதுக்குன்னே ஒரு கூட்டமே இருக்காங்க. ஏன்னா அவரால் பயன்பெற்ற, அவரோட குறைகள் நீக்கி பயன்பெற்ற அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வழிபாட்டில் நீங்கள் கலந்துக்கலாம். இன்னொன்று, இந்த வருடந்தோறும் நடக்கிற சிறப்பு நிகழ்வு அப்படின்னு கேட்டால், ஆணி திருமஞ்சனமும், இங்கே நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். தமிழ் வருடப்பிறப்பு இங்கே சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வர இருக்கிற தமிழ் வருடப்பிறப்பு வர்ற அன்பர்கள் அனைவரும் இங்கே கலந்துக்கலாம். காலையிலிருந்து இரவு வரை சிறப்பு நிகழ்வுலாம் நடக்க இருக்குது. இசை கச்சேரி, சொற்பொழிவுலாம் நடக்க இருக்குது. இங்கே வந்து கலந்துக்கலாம். இங்கே ஆலயத்தில் அடியார் பெருமக்களாலே வர்ற அன்பர்களுக்கு விண்ணப்பம் வைக்கப்படுகிறது. அப்படின்னு கேட்டால், அல்லூர் உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி அப்படிங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் நம்ம கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பலன் உண்டு. அப்படின்னு கேட்டால், நமக்காக வேண்டாம் பிறருக்காக வேண்டும் போது அதுக்கு பலன் கிடைக்கும். இங்கே ஒவ்வொரு பிரச்சனைக்கும், திருமணமானாலும் சரி, குழந்தை இல்லைன்னு சரி, கணவன் மொழி பிரிவு, இதெல்லாம் நிறைய இங்கே சாட்சிகளே இருக்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும். அங்கே அடியார் பெருமக்களால் தினந்தோறும் பள்ளியறை பூசையில் இங்கே சிறப்பு விண்ணப்பம் வைக்கப்படுகிறது. அதுக்கு நிறைய பலன் கிடைச்சிருக்குது. எல்லாரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்ம ஆலயத்தில் பள்ளியறை, பள்ளி எழுச்சி சிறப்பாக நடக்கும். காலையில் பெருமான் வளம் வர்றதுலேருந்து இரவு பள்ளி அறை, இந்த அர்த்தசாம பூசை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கூகுள் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நிறைய பேர் அதுக்கு வியூ கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக நடக்குது, அதுவும் செந்தமிழாக வழியில் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சிறப்பு இது கொடுத்துருக்குறாங்க. இங்கே பெருமான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். நீங்க வேண்டுவதே ஈவான் கண்ட இந்த அப்ப பெருமானுக்கு எடுத்த அவர் என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கொடுக்குற பெருமான். அதுக்காக நம்ம பெருமான்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது, அவனை கேட்கறது தான் சிறப்பு. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடை இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்துக் கலந்தினிதருளியும் நல்லாளோடு நயப்புறகெய்தியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாது ஈண்டும் மின்னருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கைநல் தடம் படிந்தும் கேவேடராகி கெளிரது படுத்தும்
மாவேட்டுவாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருந்து உற்ற ஐம்புகங்களால் பணித்தருளியும் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100,000 இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையைக் கொண்டு குடநாடதன் மிசை சதிர்ப்படச் சாத்தாய் தான் எழுந்தருளியும். அனைவருக்கும் வணக்கம். திருநீறு யூடியூப் சேனல் இருந்து வந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் சிவாய நம. மற்ற ஆலயத்தில் இருப்பது போல் அல்லாமல் இன்று எட்டீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இங்கு அனைவரும் வந்து எட்டீஸ்வர் கற்பகாம்பாள் அருளை பெற வாழ்த்துகிறோம். நன்றி. சிவாய நம. இந்த ஸ்கூலுக்கு வரும்போது இந்த கோவிலை பற்றி நான் கேள்விப்பட்டேன். வரும்போது நான் என்னோட கண் கலங்கி தான் நான் உள்ளே வந்தேன். அப்பாவை பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய நடந்துக்குது. என் மகள் வந்து உடம்பு போட முடியாமல் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அப்பா என் மகளை எனக்கு திருப்பி கொடுத்துருக்காரு. அதுக்கு அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். என் பையன் அட்வொகேட்டு பாஸ் பண்ணாமல் முடிஞ்சுது. இப்போ பாஸ் பண்ணி இப்போ நல்லபடியாக அட்வொகேட்டு ஆகிட்டான். இதே சிந்தனையோடு வரணும். நல்ல மனசு நல்ல எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக சொந்தமாக சொந்தங்களாக வாழணும் என்னோட ஆசை. நான் வந்து 16 இயர்ஸா வர்றேன் இங்க. இப்ப ரீசெண்டா செந்திலையான்னு ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து தேவாரம் திருவாசக கிளாஸ் வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. தேவாரன்றது திருவாசன்றது என்னன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப ரீசெண்டா ஐயா வந்தோன்னா எங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப படிச்சு கற்றுக் கொடுத்துருக்காங்க. சித்தர் பூஜை வேற நடக்குது அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம். அதுவும் ரொம்ப விசேஷமா பண்றாங்க. எட்டீஸ்வரரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஒரு அரை கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டி எட்டீஸ்வரருக்காகவே இங்க இருக்கிறோம். எங்க பாப்பா 2 பேரும் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இந்த மேலாயனம் பார்க்கறதுக்கு வந்தோம். இப்போ ஒரு பொண்ணு டாக்டர், ஒரு பொண்ணு இன்ஜினியர், 2 பேருமே இன்றும் முடிச்சிட்டாங்க. ஆனாலும் எட்டீஸ்வரரை தான் நாங்கள் இன்னும் விடாம இருக்கணும்னு எட்டீஸ்வரர்கிட்டே இருக்கணும்னு இருக்கிறோம். அதனால எல்லாரும் வாங்க எட்டீஸ்வரரை பார்க்க. வந்த புதுசில் ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு 500 ரூபா பணத்தை காட்டிட்டு தட்டில் போட்டு வந்தேன். நான் என்னையே இன்னைக்கு சிவனடியை ஆக்கி வச்சிருக்காங்க இந்த சாமி. வரும்போது எல்லா கெட்ட பழக்கமும் இருந்தது. இன்னைக்கு ஒரு நல்ல ஆத்மாவாக மாறி வச்சிருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது எல்லாருமே சொன்னாங்க வந்தால் நல்லா இருக்குன்னு. செந்திலையா வந்து எங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தாங்க. ஆகம்னா விதினா என்ன, எப்படி சாமின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவரோட கோட்பாடின்படி இன்னைக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும். இதே மாதிரி எல்லாரும் வந்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கோயிலோட பேர் வந்து எட்டீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஏட்டீஸ்வரன். இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி ஞானமும் அறிவு ஞானமும் தானா வளர்றத கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு வினைப்பயன் ஒன்று இருக்கும். அதில் நல்வினை மட்டும்தான் இங்கே கிடைக்குது. தீய வினை எல்லாம் அழிஞ்சிருதுங்க. ஸோ இந்த நாளையத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தீய வினை செஞ்சுட்டு வந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்வினையை மாற்றி கொடுத்துட்றாரு. மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடி முடியும் நீ மதியும் நிறவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் 2 நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவனியே வேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழொடா கிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணறிய ஜீவ கோடிகளை ஈன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட. பிரம்மதேவருக்கு காட்சியளித்து தான் எட்டீஸ்வரர். இவரை சுற்றி 7 லிங்கம். இவர் தான் எட்டீஸ்வரர். இது பழமையான திருக்கோயில். நந்தி தேவரை பார்த்துட்டு சிவபெருமானை பார்ப்பாங்க. சிவபெருமானை பார்த்துட்டு சண்டீஸ்வரரை பார்ப்பாங்க. விநாயகர் மாப்பிள்ளை விநாயகர். இந்த திருமணத்திற்கு தடைகளை நீங்க சில
பெண்கள் வந்து விநாயகரை தரிசிப்பாங்க. முருகருடைய வள்ளி தேவனோட அமர்ந்திருக்கிறார். முருகர் வள்ளி தேவனோட அவரையும் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை டைமில் வியாழக்கிழமை டைமில் தரிசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கற்பக அம்மாவை வந்து ஈஸ்வருடைய மனைவியாகவும் காட்சி அளிக்கிறாங்க. இந்த கற்பக அம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கை நோக்கி அம்மா காட்சி தருவாங்க. ஐயா வந்து கிழக்கு நோக்கி யதீஸ்வரர் காட்சி தருவார். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பிரதேச வழிபாடு வந்து சிறப்பான வழிபாடு நடக்கும். யார் இருந்தாலும் தரிசனம் ஒரே தரிசனம் தான். ஏழை பணக்காரன் இல்லாத ஒரே தரிசனம் தான் நாங்கள் காட்டுறோம். அதே போல ஐதீகம் யதீஸ்வரன் வந்து பக்தர்கள் ஏதாவது வந்து குறைகளை நிவர்த்தி பண்ணி கேட்டால் மறுபடியும் வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வாங்க நாங்கள் கூப்பிடுறதே இல்லை. அவங்களே வந்து நான் வணங்கின்னு போனேன் யதீஸ்வரன், ஐயா எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேறிச்சு, என் பையன் டெல்லியில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், பெரிய பெரிய ஸ்டேட்லலாம் என் பையன் வந்து சம்பாதியம், புது வீடு வாங்கணும், என் பையன் இப்போ ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டான், பெரிய கம்பெனி ஓனர் ஆகிட்டான், இது மாதிரி தான் வரும். ஆலயத்துக்கு வர பக்தர்கள் வந்து அணுகி உங்களுடைய பிரார்த்தனை வந்து ஆலயத்தில் வணங்கின்னு போனீங்கன்னா நீங்கள் மீண்டும் நாங்கள் அழைக்காதையே நீங்களே வருவீங்க. உங்கள் பிரார்த்தனை நிறைவேற கடவுள் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம். இந்த திருக்கோயிலில் தற்பொழுது திருப்பணி நடக்க உள்ளது. எனவே வரும் பக்தர்கள் திருக்கோயிலில் உள்ள ஈஸ்வரன் மகிமையை பற்றி தெரிந்து கொண்டு ஈஸ்வரனை வணங்கி கொண்டு திருப்பணிகளில் ஈடுபட்டு அதற்கான அவருடைய உதவிகளை செய்து திருக்கோயில் திருப்பணி வளர்வதற்கான உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி யதீஸ்வர பெருமான். எல்லா பூஜைகளும் நிறைவாக நல்லா நடக்குது. நீங்க பொதுமக்கள் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுங்க. சிவாய நம. என்னாருடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கும் விரைவாக போயிட்டு நான் வந்து அயனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய யதீஸ்வரர் கோயிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த யதீஸ்வரர் கோயில் ரொம்ப பழமையானது. இங்கே வந்து எல்லா விதமான திருவிழாக்களும் வருஷம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் முக்கியமானது சிவராத்திரி, திருவாதிரை, நவராத்திரி, அப்புறம் வந்து மாதத்தில் வந்து சங்கர சதுர்த்தி, சஷ்டி, எல்லாருக்கும் இறைவனது அருட்கடாட்சியம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 12 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா நான் வந்து இந்த பிரசாதம் பண்ற வேலையில இருக்கிறேன். இந்த பிரதோஷம், சஷ்டி, மற்றபடி இந்த சின்ன சின்ன நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி எல்லாத்தையுமே நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த சாமி வந்து மிகவே ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி. ஒரு சித்தர் இருக்காரு. இந்த சித்தர் வந்து பாத்தீங்கன்னா வேண்டது கிடைக்கும் நம்மளுக்கு. எனக்கே நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வேலை இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு பல வெற்றிகள் கிடைச்சிது. அதனால இதுல டெய்லி வர்றாங்க, நிறைய பேர் வருவாங்க. அன்னதானம் வந்து எப்பயுமே சரி, அன்னதானம் இல்லைன்னே இருக்காது. இதோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா மற்ற கோயில் எல்லாம் துணையில கொடுப்பாங்க, இங்க தட்டுல தான் கொடுப்பாங்க. தட்டுல தான் கொடுப்போம். ஆறு மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி நடக்கும் இங்க. பெருமான் எப்போதுமே நைட் எப்படி வர்றாரோ அதே மாதிரி வெளியில பல்லக்கில வேலை வருவார். வெளியில திருப்பள்ளி அடிச்சு நம்ம அடியார்கள் தினந்தோறும் இரவு எப்படி வர்றாங்களோ அதே மாதிரி காலையிலேயும் குறிப்பிட்ட அடியார்கள் வருவாங்க. அவங்கள வச்சு பெருமானுக்கு சிவபுராணம் திருப்பள்ளி அடிச்சு பாடி தான் என் பெருமானுக்கு திருப்பள்ளி அடிச்சு நடத்துறோம். அது தினந்தோறும் நம்ம இப்போ நாளுக்கு நாள் நம்ம ஆலயத்துல பக்தர்கள் கூட்டம் பெருகிட்டே வருது. நீங்களும் வாங்க, பயன்பெறுங்க, பெருமானோட திருவருளை பெறுங்க. எல்லாம் இல்லை நீங்க எங்கள் யதீஸ்வர பெருமான் உங்களுக்கும் உங்கள் வாழ்வுக்கு சிறந்த வழிகாட்டுவார். சிவாய நம. நமச்சிவாய.
இந்த 1000 ஆண்டு பழமையான எட்டீஸ்வரர் சிவன் கோயில் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த எட்டீஸ்வரர் ஆலயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம திருநேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, அதில் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.